புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்று கூட்டணியில் இடம்பெற்றுள்ள செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவரும் வேட்பாளருமான சத்தியமூர்த்தி உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கு வரும் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம், மருத்துவர் ஐயா ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து களம் காண்கின்றன. குறிப்பாக தேர்தலில் உழவர்கரை, வில்லியனூர், நெட்டப்பாக்கம் மற்றும் இந்திராநகர் ஆகிய 4 தொகுதிகளில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடுகிறது. கழக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவரும் முன்னாள் IFS அதிகாரியுமான சத்தியமூர்த்தி பாகூர் மற்றும் மங்களம் தொகுதிகளில் போட்டியிடுகிறார். பாகூர் பகுதி முழுவதும் கூட்டணி கட்சியினர் மற்றும் தொண்டர்களுடன் மேளதாளத்துடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை போர்த்தியும் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பேட்டியளித்த சத்தியமூர்த்தி, அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையிலான இந்த கூட்டணி அமோக வெற்றி பெற்று புதுச்சேரியில் ஆட்சியை கைப்பற்றும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சின்னம்மா தலைமையோட 3வது அணியோட வாக்கு சேகரிப்பை செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக பாகூரோட 17-18 நம்பர் பூத்துல சேகரிச்சிட்டு இருக்கிறோம். எங்களோட உயர்ந்த குறிக்கோள் என்னன்னா, இது வரைக்கும் சுதந்திரம் வாங்கி 75 வருஷமா மகளிர் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. மகளிரோட கோரிக்கை 8 அம்ச பாரதிய கண்ட புதுமை பெண் 8 அம்ச திட்டத்தை வழிநிறுத்தி புரட்சித்தாய் சின்னமங்களோட வழியோட நாங்க ஓட்டு சேகரிச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா எங்க கூட்டணி 15க்கும் மேற்பட்ட தொகுதியில் ஜெயிச்சு ஆட்சி அமைப்போம்.